வணக்கம் தீபிகா. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் இந்த தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றனர். அதன்படி தற்போதைய நிலையில் 4 முனை போட்டி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி அதிமுக கூட்டணியில் பாஜக உள்ளது. மேலும் அதிமுக தனது கூட்டணிக்குள் பாமக மற்றும் தேமுதிகவை கொண்டு வர விருப்பப்படுகிறது. அதற்கான மறைமுக பேச்சு நடத்தி வருகிறது. அதே வேளையில் கூட்டணியில் உள்ள பாஜகவுக்கு எத்தனை சீட்டுகள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் இந்த கட்சியினர் இடையே ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை அண்மையில் நடத்தி முடித்த அதிமுக சூட்டோடு சூடாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விநியோகிக்கும் பணியை இன்று தொடங்கியுள்ளது. அதன்படி தமிழக சட்டமன்ற தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற தேர்தல்கள் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புகின்ற அதிமுகவினர் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அதற்கான படிவங்களை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டிருக்கும் காலத்திற்குள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக விருப்ப மனு தாக்கல் செய்யும் விண்ணப்பத்துக்கும் குறிப்பிட்ட தொகை கட்ட வேண்டும் என அறிவிக்கப்படும். அதன்படி இந்த விருப்ப மனுக்கு 15,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன்படி முதல் நாளான இன்று மட்டும் நண்பகல் 12 மணிக்கு தொடங்கியதில் முதலாவதாக அதிமுக பொதுச் செயலாளர் சார்பில் சேலம் நிர்வாகிகளும் தொடர்ந்து SP வேலுமணி, வளர்மதி, கோகுலேந்திரா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் தங்களது விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். தீபிகா.